ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்லவராக இருந்தாரா? கரங்களை உயரலையே. ஆமென். கண்களை மூடி நம்முடைய தேவனை கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய இருதயங்களை எல்லாம் ஒருமித்து, நம்மை உண்டாக்கினவர், வேதம் சொல்லுகிறது அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி, இஸ்ரவேலின் சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த அவர்களுக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பலனை பெற்றுக்கொள்ளும்படியாய் இருதயத்தை எல்லாம் ஒருமித்து ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரை கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்தலாம். வாய்களை திறந்து, ஆண்டவரே, இந்த காலை முதல் இம்மட்டும் எங்களை பாதுகாத்தீங்க, எங்களை பலப்படுத்தினீங்க ஆண்டவரே, எங்களுக்கு போதுமானவராக இருந்தீங்க ஆண்டவரே. அதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சர்வ வியாபியாக இருக்கிறவர் ஆண்டவரே, தகப்பனை எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தினீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு ஆண்டவரே கலந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின தயவிற்காக, இரக்கத்திற்காக, கிருபைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஓ, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஏகோவா ஈரேவாய் ஆண்டவரே, எங்கள் தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்தித்தீங்க ஆண்டவரே. அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் பலவீனங்களில் எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு பலனை தந்தீங்க ஆண்டவரே. ஓ, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஏகோவா ராஃபாவாக எங்கள் சரீரத்திலே கர்த்தர் கிரியை செய்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி தேவனை கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்துங்க. யாரும் சும்மா இருக்க வேண்டாம். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற நேரம், தேவனை உயர்த்துகிற நேரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ, சமாதானம் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் ஆண்டவரே ஒரு தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே. யெகோவா ஷாலமா எங்களோடு கூட இருக்கிறீங்களே. அதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நானே நல்ல மெய்ப்பன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிறார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே. எங்களுக்காக ஜீவனை தந்திரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, மரணத்தை ஜீவன் என்று மாற்றி எழுதினதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த வெளியேற பெற்ற ரட்சிப்புக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை, உம்முடைய காருண்யம் எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த தேசத்துல நல்ல ஆண்டவரே சபையை கர்த்தர் தந்திருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆவிக்குரிய உணவை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தருகிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எப்பெல்லாம் நாங்கள் உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோமோ எங்களுக்கு பதில் கொடுக்கிறீரே. அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஓ, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்மை ஒரு விஷயம் தாழ்த்தி, அப்பா, ஒரு விஷயம் நினைத்தருளும் ஆண்டவரே. கடந்த ஒரு வாரமும் நாம் எந்த நிலைமையில் இருந்தோன்னு சொல்லி தேவன் அறிவார். எந்த நிலைமையாக இருந்தாலும் சரி, அதை மாற்றி அவருடைய சமூகத்திலே நம்மை நிலை நிறுத்துவதற்கு போதுமான தேவ சமூகத்தில் ஆண்டவரே எங்களை ஒரு விஷயம் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிறீர், எங்கள் பேச்சை அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே, எங்கள் சிந்தனைகளை நீர் அறிந்திருக்கிறீர். ஒரு விஷயம் எங்களை கழுவுங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. இந்த நாளின் ஆராதனைக்கு என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. தேவரீர் நீர் வைத்திருக்கிற நன்மையும் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்க என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாவத்தை நாம் அறிக்கையிட்டால் பாவத்தை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தினதற்காய் நன்றி ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தினதற்காய் நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தருவீராக ஆண்டவரே. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ இந்த ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார கிரியைகளையும், எல்லா நெகட்டிவ் தாட்ஸையும், ஓ எல்லா சோர்வின் ஆவிகளையும் நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்குகிறோம். ஓ உம்முடைய சமூகத்தில் மகிழ்ந்து களி கூற கர்த்தர் எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. ஆமென் ஆமென். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் இந்த வருஷத்துல 44வது வருஷத்திற்கு நேராக நம்முடைய சபையை தேவன் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். எத்தனை பெரிய பாக்கியம். ஆமென். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதம் 46 வருடமாய் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஆமென். ஹல்லேலூயா. அதை உணர்ந்தவர்களாக தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார், பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார் என்று சொல்லி பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார், தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார், பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார், பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார், தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார், தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார், பயத்தோடு நல்பக்தியோடு தேவனை ஆராதிப்போம், பயத்தோடு நல்பக்தியோடு தேவனை ஆராதிப்போம், வீணைகள் கைகளில் ஏந்தியே துதிப்போம். கரங்களை தட்டி உற்சாகமாய் வீணைகள் கைகளில் ஏந்தியே துதிப்போம், தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார், தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார், ஆபத்து நாளில் அரணாம் கோட்டை நித்திய கண்மலையே. விசுவாசமா ஆபத்து நாளில் அரணாம் கோட்டை நித்திய கண்மலையே, யாக்கோபின் தேவன் என் அடைக்கலமே, யாக்கோபின் தேவன் நம் அடைக்கலமே, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார், தேவ சபையிலே ராப்பகலாய் தன் கண்மணி போல் எழுந்தருளினார், ரப்பகலாய் தன் கண்மணி போல் தூங்காது காப்பவரே, ரப்பகலாய் தன் கண்மணி போல் தூங்காது காப்பவரே, தாயினும் மேலாக தாங்கி ஆதரிப்பா. விசுவாச அறிக்கை பண்ணுங்க. தாயினும் மேலாக தாங்கி தாயினும் தாயினும் மேலாக தாங்கி ஆதரிப்பார், தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார், தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார், உலகின் முடிவு வரைக்கும் உன்னோடு இருப்பேன் என்றாரே, உலகின் முடிவு வரைக்கும் நான் உன்னோடு இருப்பேன் என்றாரே,
தேவன் எழுந்தருளினார் தேவ சபையிலே, தேவன் எழுந்தருளினார். சாத்தானின் கோட்டை தகர்ந்தொழிய ஏகமாய் துதித்திடுவோம். சாத்தானின் கோட்டை தகர்ந்தொழிய ஏகமாய் துதித்திடுவோம். சாத்தானை ஜெயித்த இயேசு நமக்குண்டு. சாத்தானை ஜெயித்த இயேசு நமக்கு. சாத்தானை ஜெயித்த இயேசு நமக்குண்டு. சாத்தானை ஜெயித்த இயேசு நமக்குண்டு. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். ஓசன்னா பாடி ஆர்ப்பரிப்போம் உன்னத தேவனையே. ஓசன்னா பாடி ஆர்ப்பரிப்போம் உன்னத தேவனையே. ஜெய ஜெய ராஜனுக்கு ஜெயம் முழங்கிடுவோம். ஜெய ஜெய ராஜனுக்கு ஜெயம் முழங்கிடுவோம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம்ம மத்தியிலே எழுந்தருளி இருக்கிற ஆண்டவர் ஹல்லேலூயா மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசை தமது மரத்தினாலே அழிக்கும்படிக்கு நம்மை போல் அவரும் மாம்சத்தை உடையவராய் மாறினாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே. கர்த்தாவே, எனக்காக, என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய சாபத்திற்காக ஆண்டவரே நீர் மரணத்தை ஆண்டவரே ஏற்றுக்கொண்டீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொரிந்தியர்ல வண்ணமாக எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அவர்தான் நமக்கு ஜெயத்தை தருகிறவர், நம்மை ஜெயமாய் நடத்துகிறவர், ஜெயமாய் வாழ வைக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி என்று சொல்லி ஒரு விசுவாச அறிக்கை செய்து பாடி நம் தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கை பண்ணுங்க. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். விசுவாசமா அறிக்கை பண்ணுங்க. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார்.
சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார், காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார், பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். கண்களை மூடி எல்லாரும் எல்லாம் தெரிந்த பாடல். இயேசுவின் தழும்புகளா சுகமானே சுகமானே, நான் சுகமானே சுகமானே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி. எல்லாரும் எழுந்து நின்று பாடலாமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார், மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஓ, நம்மை ஜெயமாய் மாற்றுகிறவர், ஜெயத்தை தருகிற நம்முடைய ஆண்டவர். கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் எல்லா சாபத்திற்கும் நம்மை விலக்கி மீட்டாரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தின் சூழ்நிலைகளை நாங்க பார்க்கல ஆண்டவரே. ஓ, எங்களை சுற்றி நடக்கிற காரியங்களை நாங்க பார்க்கல ஆண்டவரே. எங்க விசுவாசத்தை தொடங்கின உங்களை நோக்கி பார்க்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எங்க விசுவாசத்தை தொடங்கினீங்களே, நீங்க தான் முடிக்க போறீங்க, உங்களை மாத்திரம் நாங்க நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. சூழ்நிலைகளை நாங்க பார்க்கலப்பா, சூழ்நிலைகளை நாங்க பார்க்கல ஆண்டவரே, சூழ்நிலைகளை நாங்க பார்க்கல ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஸ்கூல்ல எல்லாம் இந்த பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு, புவர் ஸ்டூடெண்ட்டுக்குலாம் ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. ஈஸியா பாஸ் பண்றதுக்கு இதை மட்டும் படிச்சிருப்பா பாஸ் பண்ணிடலாம், இதை மட்டும் படிச்சிருப்பா பாஸ் பண்ணிடலாம்னு சொல்லுவாங்க. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை தெரியுமா? அவரை துதிக்கிறதை மாத்திரம் நீங்க செஞ்சீங்கன்னா, நீங்க கடந்து போகிற பாதை எதுவாக இருந்தாலும் இலகுவாய் தேவன் மாற்றுவார். அவரை துதிக்கிறவர்கள் வாழ்க்கையிலே லகுவாய் ஆண்டவர் மாற்றுவார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவரை துதிக்கிற நேரத்தில் அவரை மாத்திரம் நோக்கி பாருங்க. ஆண்டவர், எத்தனை பாடுகள் வரட்டும் ஆண்டவரே, எத்தனை போராட்டங்கள் வரலாம் ஆண்டவரே, நாங்களுமே துதிப்பேன் ஆண்டவரே. எங்களை இதுக்காகவே நீங்க உண்டு பண்ணி இருக்கிறீங்கன்னு வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. இன்னும் உம்மை துதிப்பேன், இன்னும் உம்மை போற்றுவேன், இன்னும் உம்மை ஆண்டவரை உயர்த்துவேன் என்று சொல்லி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். கண்களை மூடி அப்பாவை மாத்திரம் நோக்கி பாருங்க. ஹalleluya. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கை பண்ணுங்க. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எக்காலமும் நான் துதிப்பே, எந்நேரமும் நான்
போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை வியாதியினாலே வருந்துகிறாயோ, வியாதியினாலே வேதனைப்படுகிறாயோ, உனக்காக ரத்தத்தை சிந்தின ஆண்டவர் சூழ்ந்தாலும் இன்னும் எழுப்பிடுவி, பலன் கொடுத்திடுவி, உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவி, மீண்டும் எழும்பிடுவி, பலன் கொடுத்திடுவி, உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவி, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்று. நம்பிக்கை இல்லாத உலகத்துல இருந்தாலும் எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாங்களோ, நம்பிக்கை யாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கை யாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவி, என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய். விசுவாசமாய் அறிக்கை பண்ணுங்க. கல்லறையின் கல்லை புரட்டிடுவி, என்னை மறுபடியும் எந்தன் கல்லறையில் தெழும்பச் செய்வி, எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவி, என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வி, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும், கண்ணீரே படுக்கையாய் மாறினாலும், தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும், கண்ணீரே படுக்கையாய் மாறினாலும், என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவி, நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவி, விசுவாச அறிக்கை. அரவணைத்து கட்டி எழுப்பிடுவி, நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவி, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே. ரெண்டு கரங்களை உயர்த்தி
அப்பாவை நோக்கி பார்த்து சொல்லுங்க, என் சூழ்நிலையை நான் பார்க்கல ஆண்டவரே, என்னை அழைத்த தேவனை நான் உயர்த்துகிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. இதற்காகவே உலகத்திலே நீ தெரிந்து கொண்டீரே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீங்களே. ஓ ஹalleluya, ஹalleluya. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. ஒரு விசை கூட இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே. ஆண்டவரே சுற்றி இருக்கிற சூழ்நிலையை நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, நான் உம்மை மாத்திரம் பார்ப்பேன் ஆண்டவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீங்க தான்ப்பா ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேசத்தில் நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்து ஓ எப்படி இருக்குமோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாயோ, உனக்காக இரத்தத்தை சிந்தி, உனக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் உன்னையும் என்னையும் கைவிடுவாரோ? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, நீயும் நானும் தாழ்த்தி ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி பார்ப்போமே, ஆனால் தேசத்திற்கு சேமத்தை கட்டளிடுவேன் என்று சொல்லி ஹalleluya. அதற்காகவே நியமிக்கப்பட்ட அழைக்கப்பட்ட கூட்டமாக இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. அந்த தேவன் சர்வ சிருஷ்டிக்கும் அவர்தான் எஜமானன், அவர்தான் எஜமானன். அந்த எஜமானுடைய கரங்களை நோக்கி பார்க்கலாமா? அந்த எஜமானுடைய கரங்களை நோக்கி பார்க்கலாமா? கர்த்தருடைய கரத்தின் கிரியையாய் இருக்கிறோம் நீங்களும் நானும். ஹalleluya. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேல் ஊற்றும் ஆண்டவரே என்று சொல்லி அப்பாவை ஒரே ஒரு கவியை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். கர்த்தர் கரத்தின் கிரியை நாங்கள் உண்மையாய் உண்மையாய் இருதயத்திலிருந்து கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேலூற்றுவீரே. ஆவியாத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கரங்களை உயர்த்தி கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேலூற்றுவீரே. ஆவியாத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சபையின் அஸ்திவாரமும் நீரே, சபையின் தலையானவர் நீரே. சபையை போஷித்து பாதுகாத்தென்றுமே சேர்த்துக் கொள்ள வருவ விசுவாசமாய் சபையின் அஸ்திவாரமும் நீரே, சபையின் தலையானவர் நீரே. சபையை போஷித்து பாதுகாத்தென்றுமே
சேர்த்துக் கொள்ள வருபவர் நீரே. சபையின் தலையானவரே, எங்களை உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் படைக்கிறோம். பறந்து காக்கிற பட்சியை போல எங்களை பாதுகாக்கிறவரே, உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவாகி உமக்குள்ளால் மறைந்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ, நாங்கள் சிறுகவும் என் தேவாதி தேவன் நீர் பெருகுமாய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசு என்கிற ஈடு இணையற்ற நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லோரும் உட்காரலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம என்ன பாடணும்? சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். ஆமென். கர்த்தர் சாத்தான் அதிகாரம் எல்லாம் நம் நேசர் பறித்து கொண்டார், சிலுவையில் அறைந்து விட்டார், காலாலே மிதித்து விட்டார். ஆமென். எல்லா கைகளை உயர்த்தி ஆமென். ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஆராதனை பகுதியிலே ஆமென் நீர் வெளிப்பட்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. உபவாச நாட்களிலே ஒரு கூட்டம் மக்களாக ஆமென் தேர்ந்தெடுத்த மக்களாக ஆமென் ஆராதிக்க, துதிக்க, ஆமென் செபிக்க, ஆமென் ஒரு கூட்டம் மக்களை கூட்டி வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த நாட்களை காணாது இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் இந்த நாளை காண எங்களை ஒரு கிருபை செய்தீர்களே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 3ஆம் மாதத்தில் இந்த 12வது நாளில் கர்த்தர் எங்களை ஒவ்வொரு நாளும் காண கர்த்தர் கிருபை செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். எங்களை சுற்றி அநேக பிரச்சனைகள் இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம், யுத்தங்கள் இருக்கலாம், ஆனாலும் சர்வ வல்லவர், எங்களை காக்க வல்லவர், எங்களை பாதுகாக்க வல்லவர், எங்களை பலப்படுத்த வல்லவர். இந்த நேரத்தில் நான் இருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக ஆதிருப்பதும் சித்த கிருபை ராஜா. ஹல்லேலூயா. எல்லா கைகளையும் சொல்லலாம். கர்த்தாவே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக ஆதிருப்பதும் உம்முடைய சித்த கிருபை ராஜா. எங்களை ஒவ்வொருவரையும் மட்டும் பாதுகாத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், பலப்படுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய பாதத்திலே இருந்து ஹல்லேலூயா தேசத்திற்காக ஜெபிக்க ஒரு கூட்ட மக்களை வைத்திருக்க கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எங்கள் ஜெபங்களை ஒன்றி கேட்க வர கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகனமாகி உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் பிதாவே. ஆமென். விசேஷமாக நம்ம யுஏஇ தேசத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நம்ம கடந்து ஒவ்வொரு நாட்களில் அறிந்து இருக்கிறோம். ஆமென். நம் தேசத்திற்காக நாம் ஜெபிக்க முக்கியமாக கடைப்பட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா 1400க்கு மேலே ட்ரோன் நம்ம மேலே தாக்கப்பட்டது, கர்த்தர் பாதுகாத்தார். ஆமென். ஹல்லேலூயா. 262 மிசைல்ஸ் தாக்கப்பட்டது, கர்த்தர் பாதுகாத்தார். ஆமென். கர்த்தர் உன்னை காக்கிறார். ஆமென். உள்ளது வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார். கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். இந்த நேரத்தில் கர்த்தர் இவ்வளோ ஆபத்து வந்தாலும் நம்மளை பாதுகாத்த கிருபைகளுக்காக எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம், கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். அந்த நேரத்தில் விசேஷமாக எவ்வளோ பாதுகாப்பு நமக்கு கொடுக்கப்படும் தேசத்தின் மூலமாக. கர்த்தருடைய ஞானம் ஒவ்வொரு தேசத்தில் தலைவர்கள் மேல் இருந்தது. எல்லா கைகள் கொடுத்து கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், வல்லவர். ஆமென். எங்கள் தேசத்தின் மேல் ஆமென் நீர் அதிகாரம் கொண்டவராக இருந்த கிருபைகளுக்காக தேசத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அநேக ஆபத்துகள் வந்தது, அநேக ஆமென் மிசைல்கள் மேல் தாக்கப்பட்ட கிருபையாய்
ஞானத்தை கொடுத்து ஆமென் தேச தலைவர் ஞானத்தை கொடுத்து நடத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆமென் எல்லா லீடர்ஷிப்புக்காக ஆமென் ராஜாக்களுக்காக நன்றி சொல்லலாம், கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த ஞானத்துக்காக நன்றி சொல்லலாம். ஆமென் இந்த ஒவ்வொரு மிசைல் இன்டர்செப்ட் பண்றதுக்கு அநேக செலவுகள் ஆறுது, $பில்லியன் கணக்கு செலவு பண்ணது ஸ்டாட்டிக் சொல்லுது. கர்த்தர் ஒவ்வொரு நம்மளை பாதுகாத்தார், கர்த்தர் ஒவ்வொரு நம்மளை பாதுகாத்தார். ஆமென் எல்லாம் நன்றி சொல்லலாம். கர்த்தர் ஒவ்வொரு பாதுகாத்த கிருபைகளுக்காக நன்றி சொல்றோம். அநேக அலர்ட்ஸ் வந்து கொண்டே இருக்குது, பயமுறுத்துகிற ஆவிகள் இருக்குது, ஆனால் கர்த்தருடைய கிருபை தான் காத்துக்கிறது. கர்த்தரை நம்பி இருக்கணையோ கிருபை சூழ்ந்து கொண்டு வசனம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்பி இருக்கிற ஒவ்வொரு கிருபை சூழ்ந்து கொண்டு இருக்கா நன்றி சொல்லலாம், நன்றி சொல்லலாம், நன்றி சொல்லலாம். விசேஷமாக ஒவ்வொரு டிஃபென்ஸ் சோல்ஜர்ஸ்க்காக அந்த வேலை செய்ற ஒவ்வொரு உறுப்பினர்களுக்காக நன்றி சொல்லலாம். கர்த்தர் ஒழுங்கு கொடுத்த நல்ல ஒரு ஞானத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், கர்த்தருடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாட்கள் நேரங்களை குறித்து ஒரு பாதுகாக்கபடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் உறங்கிக் கொண்டிருந்தாலும் நீர் இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று எங்கள் தேசத்தை நீர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசேஷமாக இந்த தேசத்தின் மீது இருக்கிற எல்லா அகிதோப்பின் ஆலோசனைகள் அகன்று போகும்படியாய் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். பரலோகத்தின் தேவன் ஆலோசனைகள் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. விசேஷமாக இந்த தேசத்தில் இருக்க நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் தகப்பனே. தேசத்தில் ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும், ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம், டிவைன் ப்ரொடெக்ஷன் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நம்ம தேசத்தின் மேலே ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வசனம் சொல்கிறது கர்த்தர் நகரத்தை காவாளர்கள். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நம்ம நகரத்தை காத்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் நம்ம நகரத்தை காத்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் நகரத்தை காத்து கொண்டிருக்கிறார். கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். எல்லா தேவைகளை சந்திப்படணும். ஆமென். காட்ஸ் ப்ரொவிஷன். ஆமென். இந்த தேசத்தின் மேல கடவுளுடைய ப்ரொவிஷன் இருக்கணும், தேவைகள் சந்திக்கப்படணும். ஆமென். கர்த்தர் ஹல்லேலூயா. மனித ஆலோசனைகள் தேவைகள் சந்திக்கும்படியாய் கர்த்தர் ஆமென் கையில் வைத்து கர்த்தர் சொல்லிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையும் வசனம் சொல்லுது. ஆமென். கர்த்தர் ஒவ்வொரு நடத்துகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஒரு தேவ சமாதானம் தேசத்தில் உண்டாகணும். ஹல்லேலூயா. இந்த மிடில் ஈஸ்ட் பகுதியில் ஒரு தேவ சமாதானம் உண்டாகணும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆமென் கர்த்தரை கெஞ்சி கேட்கலாம். இயேசுவே ராஜாவே, பரலோகத்தின் ராஜாவே, உங்கள் உதவி வரும் கண்மலை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. எங்கள் தேசத்திலே ஆமென் ஒரு சமாதானத்தை கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த மிடில் ஈஸ்ட் பகுதியிலே கர்த்தர் ஒரு சமாதானத்தை உருவாகும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சமாதானத்தின் தேவன் தகப்பனே. எங்கள் தேசங்களில் ஒரு சமாதானத்தை ஊற்றுகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னம் தேசத்தில் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. அன்று இஸ்ரவேல் மக்களை ஹல்லேலூயா மேக ஸ்தங்கமாக அக்கினி ஸ்தங்கமாக நடத்தின தேவன் இந்த தேசத்தின் மேல் பிரசன்னம் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் தேசத்தின் மேல் பிரசன்னம் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உன்மேல் வாய்க்கிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் வார்த்தைபடியே ஆமென் எல்லாவற்றும் வாய்க்காத போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்படி செய்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசேஷமாக இந்த மீடியாக்காக நாம் ஜெபிக்கணும். ஆமென். அநேக தப்பான தவறான அநேக குறிப்புகளை இந்த மீடியாக்களை கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் ஆமென் அதெல்லாம் மாற்றணும். நிறைய பயங்களுக்கு நிறைய பேர் கொண்டு வருது. பயத்துக்கு பதிலாக ஆமென் விசுவாசத்தை ஒரு இடத்துல விருத்திக்க பண்ணணும். ஹல்லேலூயா. எல்லோருடைய பயங்கள் நீக்கணும். ஆமென். சதீஷ் சொன்னாங்க ஆமென் இதனால் அநேக பேர் பயந்து கொண்டு இருக்காங்க, பிள்ளைகள் பயப்படுறாங்க, நிறைய பேர் பயந்து கொண்டு தேசத்தில் வெளியே செல்வர்களாய் காணப்பட கர்த்தர் பயங்களை நீக்கும்படியாய் ஹல்லேலூயா கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லா பயத்தை எடுத்து போடுவிடா ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்க தேசத்தில் காண எல்லா பயங்கள் எடுத்து போடுங்கப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையாய் நடத்துகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மேல் எல்லா ஜெபங்களை கேட்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசேஷமாக நம்ம சபைக்காக ஜெபித்து முடிக்கலாம். கர்த்தர் நம்ம சபையை மட்டும் தேசத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 44 ஆண்டுகள் இந்த மாதத்தில் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். கர்த்தர் 44 ஆண்டுகள் கர்த்தர் கிருபையாய் தேசத்தில் வைத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. கையில் வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வனாந்தர தேசத்திலும் உம்முடைய ஆராதிக்க கொடுத்த நல்ல ஒரு சபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. விசேஷமாக எங்கள் சபையின் தரிசனங்கள் நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம். 2500 ஆத்துமாக்கள் உட்காரக்கூடிய இடத்தை எங்களுக்கு கொடுக்க வர கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்
செலுத்துகிறோம். உம்முடைய வசனம் சொல்லுகிறது, தளர்ந்து போகாதா இருந்தால் ஏற்ற காலத்தில் நீங்க அறுப்பீங்கன்னு சொன்னீங்களே. ஆமென். நாங்கள் தளர்ந்து போகாதபடி ஏற்ற காலத்தில் அறுக்கும்படியாய், நாங்கள் நிலை நிற்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. தளர்ந்த முழங்கால்களை நீ திடப்படுத்துகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சபையின் போதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஊர்ல இருக்க போதகரை கர்த்தர் நீ பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. போதர் பால்சாமி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. போதர் ஆண்டருக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. சபையின் தரிசனம் நிறைவேறும்படியாய் கர்த்தர் உழைக்கிற பாடுகிற எல்லாவற்றையும் கிருபைகளை தரப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நிறைய பொறுப்படுத்துங்கள், பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. எங்கள் ஜெபங்களை கேட்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். கர்த்தர் நல்லவர், ஆமென். பக்கத்தில் கரங்களை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவராக இருந்தாரா? ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இந்த மாலை நேரத்திலும் உங்களை பார்ப்பதில் சந்தோஷம். கர்த்தர் நாமம் நம்மத்தில் மகிமைப்படட்டும். ஆராதனை ஒழுங்குகள், சபையின் ஆராதனை ஒழுங்குகள் முன்பதாக போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை கவனித்து செயல்பட உங்கள் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். சனிக்கிழமை உபவாச ஜெபம் காலை 10 மணிக்கு சென்ட் ஜேம்ஸ் அண்ட் ஜான் ஹாலில் வைத்து நடைபெறும். ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இந்த வாரத்தில் தெய்வ சித்தமாக இருந்தால் நமக்கு கர்த்தருடைய பரிசுத்த பந்தி நமச்சில காணப்படும். திருமுழுக்கு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் இதில் பங்கு பெறுவதற்கு உடையவர்களாக இருக்கிறீர்கள். ஆகவே ஜெபத்தோடு பங்கு பெற அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்தோத்திரம். கடந்து வாருங்கள். தேவநாமம் மகிமைப்படுவதாக. 2 ஆராதனைகளிலும் ஒருவேளை தெய்வ சித்தமாக இருந்தால் 2 ஆராதனைகளிலும் கர்த்தருடைய பந்தி நமச்சிலே காணப்படும். சகோதரர்கள் அன்றைய தினமே நமக்கு சகோதரர் கூடுகை, சகோதரி கூடுகளும் நமக்கு காணப்படும். எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம், வாட் ஆர் வி போஸ்டிங் ஃபார் என்ற தலைப்பில் 2வது ஆராதனை முடிந்த பின்பதாக அந்த கூட்டங்கள் நடைபெறும். வியாழக்கிழமை, வருகிற வியாழக்கிழமை நமக்கு ஸ்தோத்திரம் சிலுவை மன்னிப்பின் இடம், த கிராஸ், த பிளேஸ் ஃபார் ஃபர்கிவ்னஸ், லூக்கா 23வது அதிகாரத்தில் 34வது வசனத்திலிருந்து அன்றைய தின தியானம் இருக்கும். இரவு 8:30 மணிக்கு அந்த கூடுகை நமக்கு இருக்கும். அதைத் தொடர்ந்து அதற்கு அடுத்த நாள் 20ஆம் தேதி, மார்ச் 20ஆம் தேதி, 21ஆம் தேதி 2 நாட்கள் நமக்கு சங்கிலி தொடர் ஜெபம் இருக்கும். இந்த மாதத்திலும் நீங்கள் சங்கிலி தொடர் ஜெபத்தில் பங்கு பெற உங்கள் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துகிறோம். நேரம் எடுத்து அதில் நீங்கள் பங்கு பெறுங்கள். நேரத்தை மாற்ற விரும்பினால், இல்லை அதில் பங்கு பெறுவதற்கு விரும்பினால், பிரதர் தினகரன் அவர்களையும், பிரதர் குமார் அவர்களையும், சிஸ்டர் பிரின்சிபாரி அவர்களையும், சிஸ்டர் புஷ்பா பனேட் அவர்களையும் தொடர்பு கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நாமம் நாமத்தில் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலே நம்முடைய தேசத்தின் நிலைமைகளை குறித்து நாம் ஒவ்வொருவருக்கும் தெரியும். ஸ்தோத்திரம். எல்லாருமே அதை அறிந்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் அதை இன்னும் அதிகமாக கவனத்தோடு நீங்கள் கையாள அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். எந்த காரணத்தை கொண்டும் எந்த செய்திகளையும் நீங்கள் உங்கள் சோஷியல் மீடியாவிலிருந்து அதை நீங்கள் பரப்ப வேண்டாம் என்பதை மறுபடியுமாக நினைப்பூட்டுகிறோம். ஸ்தோத்திரம். அப்படி செய்வது நிமித்தமாக அநேக இக்கட்டான சூழ்நிலைகள் வருகிறது என்பதை அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. ஆகவே நீங்கள் அதை கவனித்து செயல்பட அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். எந்த செய்தியாக இருந்தாலும் அவர்களாகவே பார்த்து கொள்ளட்டும். நமக்கு தெரிந்த செய்தி, நம்ம பார்த்தது என்று சொல்லி எதையுமே நாம் பரப்ப வேண்டாம் என்பதை உங்களுக்கு அன்பாய் வலியுறுத்துகிறோம். ஆகவே அதை குறித்து இந்த நாட்களிலே ஸ்தோத்திரம் கவனமாக கையாள அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய சபையின் ஆராதனை ஒழுங்குகளிலே ஒருவேளை மாற்றங்கள் இருந்தால் அதை உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப்பில் அறிவிப்போம். இல்லை என்று சொன்னால் தொடர்ந்தீட்சியாக நடைபெறும் ஆராதனைகள் நடைபெறும். ஆகவே நீங்கள் தொடர்ந்து கடந்து வாருங்கள். தேவநாமம் நம்மத்தில் தொடர்ந்து மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கேட்க போகிற வார்த்தைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் எங்களை உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோமே. கர்த்தர், இந்த மாலை நேரத்தில் எங்களோடு இடைப்படுங்க. உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு நேராய் கடந்து வருவதாக. தேவன் இடைப்படுவீராக. உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு, வசனங்களை கொண்டு கர்த்தர் இடைப்படுவீராக. ஆண்டவரே, உங்களுடைய நாமம் எங்கள் மத்தியில் மகிமைப்படட்டும். பேசுகிற தாசனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான மாலை வேளையிலும் தேவ சபையோடு சேர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க, துதிக்க, ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அடிமைக்கும் இந்த நேரத்தை ஆண்டவர் பாக்கியமாய் கொடுத்தபடியால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். ஒரு இக்கட்டான நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பகலிலே பறக்கும் அம்புக்கு ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கி காத்துக்கொள்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறார், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லியிருக்கிற வேத வார்த்தையின்படி கர்த்தரே நமக்கு
துணையாளராக இருந்து இம்மட்டும் நம்மை பாதுகாத்து கொள்கிறார். ஆண்டவர் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. இந்த வேளையிலும் சபையின் போதகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சபை விசுவாசிகள் எங்களை நேசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக இந்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருடைய பாடு மரணங்களை குறித்து தியானித்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டங்களிலே நாம் வாழ்கிறோம். பாவம் மற்றும் சாத்தானின் மேலே வெற்றி என்ற தலைப்பை ஆதாரமாக வைத்து உங்களோடு கூட ஒரு சில வார்த்தைகளை பேசுவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய சபைக்கு தேவ ஊழியக்காரனாகிய எப்பாப்பிராவினாலே நடத்தப்பட்டு வந்து கொண்டிருந்த சபைக்கு அவர் ஆலோசனையாக ஒரு சில காரியங்களை அவர் எழுதியிருக்கிறதை நாம் கொலோசியருக்கு அவர் எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்க முடியும். சபைக்குள்ளாக இருக்கிற கள்ள உபதேசங்களுக்கு மத்தியிலே, உலகத்தின் ஞானத்திலே, மாய்மானமான தாழ்மையிலே, நய வசனிப்பினாலே ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற காலகட்டத்திலே, போஜனத்தினாலே, பண்டிகைகளினாலே மற்றவர்கள் குற்றப்படுத்தும் விதத்திலே சபை தள்ளப்பட்டிருந்த காலகட்டத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சபைக்கு ஆலோசனைகளாக எழுதியிருப்பதை நாம் இந்த அதிகாரங்களிலே வசனங்களிலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த காலகட்டத்திலும் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் இன்றைக்கும் அந்த வசனங்களும் வார்த்தைகளும் பிரயோஜனமாக இருப்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறாங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரும்பாலான மக்களுக்கு கிறிஸ்தவத்தின் அடிப்படைகளான காரியங்கள் அறியாமல் வாழ்கிறார்கள். கிறிஸ்மஸ் என்றால் என்ன என்று தெரியாது, ஈஸ்டர் என்றால் என்ன என்று தெரியாது, குட் ஃப்ரைடே என்றால் என்ன என்று தெரியாமல் வாழ்கிற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்கள். எங்கள் ஊரிலே நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், டிசம்பர் மாதமானால் எங்களுடைய ஊரில் இருக்கிற ரோட்ஸ், ஸ்ட்ரீட், சர்ச்சஸ் எல்லாம் மிக அழகாக டெக்கரேஷன் பண்ணுவார்கள். இதை பார்ப்பதற்கு தேவனை அறியாத பலர் வருவார்கள். அவர்களுக்கு வேத புத்தகங்களை அந்த இடங்களில் கொடுப்பார்கள். அநேகர் அறிந்து கொள்கிறார்கள் இயேசுவே இரட்சகர், இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார் என்பதை அறிந்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இன்றைக்கும் இப்படிப்பட்ட அடிப்படை காரியங்கள் மறக்கப்படுகிற நாட்களிலே நாம் அதை நினைவூறும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த லெந்து நாட்களை எல்லா சபைகளும் அனுசரிக்கிறார்கள், ஆசரிக்கிறார்கள். பைபிளில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால், பைபிளில் லெந்து டேஸ் என்றும் சொல்லவில்லை, ஆஷ் வெனஸ்டே சொல்லலை, கிறிஸ்மஸ் சொல்லலை, இல்லையா, ஒன்றுமே சொல்லலை. ஆனால் நாம் அதை நம்முடைய கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் வைத்திருக்கிறோம். நாட்களை விசேஷிக்கிறவன் கர்த்தருக்கு என்று விசேஷிக்கிறான். நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக வாழ கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு இதெல்லாம் நாம் கொண்டாடுகிறோம் என்றால் இதற்கு எல்லாவற்றுக்கும் அடிப்படையான காரணம் ஆண்டவராய் இயேசு சிலுவையிலே மரித்ததினால். ஆமென். இதற்கு எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் சிலுவையே. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை சிலுவை நம்முடைய பார்வையிலே கனத்துக்குரியதாக காணப்பட்டிருக்கலாம். ஆனால் ரோமர்களுடைய ஆட்சி காலத்திலே சிலுவையானது அது பயப்படுத்தும்படியாக, அவமானப்படுத்தும்படியாக, ரோமர்களை எதிர்க்கிறவர்களை கொலை செய்யும்படியாக பயன்படுத்தப்பட்டதை நாம் சரித்திரத்தின் வாயிலாக அறிந்திருக்கிறோம். பல செய்திகளிலே நாம் கேட்டிருக்கிறோம். சிலுவை ஒரு தோல்வியின் அடையாளம், சிலுவை ஒரு தோல்வியின் சின்னமாக காணப்பட்டிருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு அதே சிலுவையிலே மரிப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடியால் இன்றைக்கு சிலுவை ஒரு வெற்றியின் சின்னமாய் ஆண்டவர் மாற்றி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பலர் சிலுவையை அணிந்திருக்கிறார்கள், கழுத்தில் அணிந்திருப்பார்கள்,
வீடுகளில் அணிந்திருப்பார்கள், சிலுவைக்கு முன்பாக நின்று முழங்கால் படியிட்டு ஜெபிப்பார்கள். இதெல்லாம் அவருடைய நம்பிக்கையாக இருக்கலாம். இது நமக்கு ஜெயம் தராது. ஆனால் நீங்களும் நானும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவோடு அன்றாடம் நாம் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கையாய் காணப்படும். அல்லேலூயா. இயேசு சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுத்தபடியால் நம்மையும் ஆண்டவர் அபிதமாக சிலுவையிலே அறையப்படுவதற்கு, அவரோடு கூட மரிப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, சிலுவையினால் உண்டாகும் வெற்றி, சிலுவை நமக்கு தருகிற வெற்றியை குறித்து 2 காரியங்களை உங்களோடு கூட பேசுவதற்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. கொடுக்கப்பட்ட வேத பகுதியை வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அது 14, 15 ஆகிய வசனங்களை ஒருவர் வாசிக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14, 15வது வசனம். கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதில் நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைதனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டு அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேலே ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேலே சிலுவையின் மேல் இயேசு வெற்றி சிறந்தார். கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா. சிலுவை இயேசு வெற்றி பெற்ற இடம். எல்லா மனிதரும் தோற்று போன நாட்களிலே நேரத்திலே இயேசு சிலுவையிலே தோற்று போனவராக அல்ல, வெற்றி பெற்றவராய் காணப்பட்டார். அருமையான ஆண்டோட பிள்ளைகளை, இன்றைக்கு மனிதருடைய திட்டங்கள், மனிதருடைய ஆலோசனைகள், மனிதருடைய தீர்மானங்கள் எல்லாம் தோல்விகளை சந்திக்கிற இடத்திலே ஆண்டவர் இயேசு வெற்றி பெற்றவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ண ஆண்டவருடைய விருப்பம் அதுதான். நீங்களும் நானும் இயேசு ஜெயித்தது போல நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய பெரிய திட்டமும் தீர்மானமுமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? விசுவாசிக்கிறோம் மட்டும் கரம் உயர்த்தி ஆமென் என்று சொல்லலாமா? ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளை, ஆண்டவராய் இயேசு சிலுவையிலே நமக்கு கொடுத்த வெற்றி 2 காரியங்களை இந்த ராத்திரி வேளை சிந்திக்கலாம். முதலாவதாக, பாவத்தின் மேலே ஆண்டவர் வெற்றி பெற்றார். பாவத்தின் மேலே இயேசு வெற்றி பெற்றார். மோசேயின் காலத்திலே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை வழிநடத்தி செல்லும்படியாக அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்தார். உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதன் 13வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, நீங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனைகள் ஆகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு அறிவித்து அவைகளை 2 கற்பனைகளிலே எழுதினார் என்று மோசே அந்த சம்பவத்தை வேதத்திலே சொல்லியிருப்பதை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் நீங்களும் நானும் கைக்கொள்ள வேண்டும், நீங்களும் நானும் கடைபிடித்து நடக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளைகளை தம்முடைய கையினாலே ஆண்டவர் எழுதி கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய விரலினாலே எழுதி கொடுத்த கற்பனைகளை கீழ்ப்படியும்படியாக, அதன்படி வாழும்படியாக ஆண்டவர் அதை எழுதி கொடுத்திருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதன் 27, 28 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது, அந்த கற்பனைகளை, அவர் கற்பிக்கிற கற்பனைகளை நாம் கீழ்ப்படிந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம், அதற்கு கீழ்ப்படியவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில சாபம் என்று அந்த பகுதியிலே நாம் வாசிக்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, மனித வாழ்க்கையிலே ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்தார். எதற்கென்று சொன்னால், நியாயப்பிரமாணம் தான் மனிதனுக்கு பாவம் என்ன என்பதை விளக்கி காண்பித்தது. நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அது 20வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினாலே வருகிறபடி என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பாவத்தை அறிவது நியாயப்பிரமாணத்தின் மூலமாக. நியாயப்பிரமாணம் தான் நமக்கு பாவம் என்ன என்பதை
கற்றுக் கொடுத்தது. ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் அதன் 7வது வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்க முடியும். ஆகையால் என்ன சொல்வோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே, பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருந்திருப்பேனே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு நிருபம் எழுதுகிறார். பாருங்கள், நியாயப்பிரமாணம் இந்த உலகத்துக்கு இதுதான் பாவம் என்று வெளிக்காட்டி கொடுத்தது. பாவம் செய்யக்கூடாது என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்தது. பாவம் செய்தால் அதற்கான தண்டனைகளையும் நியாயப்பிரமாணம் காண்பித்து கொடுத்தது. ஆனால் ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்றது. நியாயப்பிரமாணம் நமக்கு மரணத்தை நமக்கு முன்பாக வைத்திருந்தது. நியாயப்பிரமாணத்தின்படி நாம் கீழ்ப்படிந்து வாழாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு மரணம் நமக்கு சம்பவிக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு என்ன செய்தார் என்றால், நமக்கு எதிரடையாக, நமக்கு கட்டளையாக, நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை ஆண்டவர் குலைத்து போட்டார். கரம் உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பாக இவைகளெல்லாம் பாவம், இவைகளெல்லாம் செய்தால் நம்முடைய வாழ்த்துமா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிற இடத்திலே ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், அந்த கட்டளைகளை எல்லாவற்றையும், அவர் எழுதின கட்டளைகளை அவர் உங்கள் மேல் என் மேல் வைத்த கிருபையினாலே அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் குலைத்து போட்டார் என்று நாம் பைபிளில் வாசிக்கிறோம். நம்மேல வந்த பாவத்தின் தண்டனை, நம்மேல வைத்திருந்த பாவத்தினால் செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகளை எல்லாவற்றையும் ஆண்டவரே மாற்றிவிட்டார். கரம் தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக ஒரு அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பித்திருப்பது என்றால் அதை ஒரு கோர்ட் எவ்விதமாக அதை கேன்சல் பண்ணுகிறதோ, அதை போல என்னுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் செய்த பாவங்களுக்காக நாம் மரணத்தை ருசி பார்க்க வேண்டியவர்கள். ஆனால் ஆண்டவர் சிலுவையிலே மரித்தபடியால் நம்முடைய பாவங்களை மரித்து நம்மேல வரைந்த ஆக்கினைகளை, ஆக்கினையின் தீர்ப்புகளை ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் மாற்றி போயிட்டு விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம் நம்மை பாவி என்று சொன்னது, நமக்கு பாவி என்ற ஒரு லேபலை நமக்கு தந்தது. ஆனால் ஆண்டவர் அதை நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாமல் மாற்றி போட்டு விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. எப்படி ஒரு கட்டடத்தை ஒயிட் வாஷ் பண்ணும்போது அங்கிருக்கிற பழைய அழுக்குகள் எல்லாம் மாற்றப்பட்டு புதிதாய் காணப்படுகிறதோ, அதை போல ஆண்டவர் இயேசு சிலுவையிலே மரித்து எனக்காக இரத்தம் சிந்தபடியால் என் வாழ்க்கையில சுமத்தப்பட்ட பாவம் எல்லாம், உலகம் என்னை பாவி என்று சொன்னபோது, நியாயப்பிரமாணம் என்னை பாவி என்று சுட்டி காட்டின போது, இயேசு சிலுவையில சிந்தின இரத்தம் என்னுடைய பாவங்களை எல்லாம் மாற்றி என்னை நீதிமானாய் மாற்றினது. கரம் தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா. பாவத்தை அழித்து போட்டது, அந்த பாவத்தின் கரையே இல்லாதபடிக்கு அதை மாற்றி போட்டது ஆண்டவருடைய சிலுவை. ஆமென், ஹல்லேலூயா. அதை புரிந்து, அதை உணர்ந்து நீங்களும் நானும் வாழ வேண்டும். இன்றைக்கு பல நூதனமான உபதேசங்கள் வருகிறது, நீங்கள் கேட்டிருப்பீர்கள். நீங்கள் செய்த பாவத்திற்காக, செய்ய போகிற பாவத்துக்காக ஆண்டவர் மரித்தார், அதனால நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எப்படியும் வாழலாம் என்று சொன்னவருடைய வாழ்க்கையெல்லாம் நமக்கு முன்பாக எச்சரிப்பாக இருக்கிற. எனவே அவ்விதமாக அல்ல, நான் பாவம் செய்யக்கூடாது, என் வாழ்க்கையில வந்த பாவத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் நினைச்சார் என்றால் மன்னித்திருக்கிறார். அவர் சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தத்தின் நிமித்தமாக என் மேல வரைந்த தண்டனை, என் மேல வரைந்த ஆக்கினை, எனக்கு இருந்த அடையாளம், ஐடென்டிட்டி எல்லாவற்றையும் ஆண்டவர் நினைச்சார் என்றால் நிர்மூலமாக்கி அதை குலைத்து போட்டு அது ஒண்ணுமில்லாமல் கர்த்தர் என்னை மாற்றி என்னை புதிய மனுஷனாக, புதிய சாயலாக, புதிய சிருஷ்டியாக கர்த்தர் கை வைத்திருக்கிறார். கரம் தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம், இயேசு சிலுவையிலே மரித்தபடியால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பாவங்கள் இல்லாமல் கர்த்தர் நம்மை மாற்றினார். நமக்கு இருந்த அடையாளத்தை கர்த்தர் மாற்றினார். எல்லாவற்றுக்கும் மேலாக பிதாவண்டை தைரியமாய் கிட்டி சேரக்கூடிய கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே பிரதான ஆசாரியன் கூட தேவ சமூகத்திலே போவதற்கு பயப்பட்டவனாய் காணப்படுவான். ஏனென்றால் அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பாவம் செய்த மனுஷன் கூட அவருக்கு முன்பாக போய் நிற்க முடியாது. ஆனால் இயேசுவின் சிலுவையின் மரணத்தின் நிமித்தமாய் ஆண்டவருடைய கிருபாசன தண்டையிலே தைரியமாய்
கிட்டி சேரக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கரம் தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அதை தான் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்றைக்கு பிரதான ஆசாரியன் மட்டுமே அனுபவிக்கக்கூடிய அந்த தேவ மகிமையை, அந்த தேவ பிரசன்னத்தை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தருடைய அண்டையிலே கடந்து வருகிறோமோ, யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வருகிறோமோ, அவர்கள் எல்லாம் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்மை பாவி என்று அவர் உதறி தள்ளவில்லை. நாம் பாவிகளாக இருந்தாலும் அவர் நம்ம மேல் அன்பு வைத்திருக்கிறார். நாம் பாவியாக இருந்தாலும் அவரால் நேசிக்கப்படக்கூடியவர்களாக இன்றைக்கு ஆண்டவர் மாற்றி வைத்திருக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால் இயேசுவின் சிலுவை. ஆமென், அல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவன் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. நாம் தெரிந்து செய்த பாவங்கள், தெரிந்து செய்து கொண்டிருக்கிற பாவங்கள், அறியாமல் செய்து கொண்டிருக்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் இனி செய்யக்கூடாது என்று தீர்மானித்த பின்பும் மறுபடியும் நாம் தவறக்கூடிய அந்த இடங்களிலெல்லாம் இயேசுவின் இரத்தம் நமக்காக இன்றைக்கும் கிரியை செய்து நம்மை அந்த இடங்களிலே எழுந்து நிற்கத்தக்கதாக, அந்த இடத்திலிருந்து நாம் விடுபட்டு மறுபடியும் தேவ சமூகத்தில் நிற்கத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. பாவத்தினால் அவர் கர்த்தர் மாற்றுகிறார். பாவத்தின் வல்லமையிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். எது நிமித்தமாயிருந்தால் இயேசுவின் சிலுவையின் மாத்திரமே. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் சிலுவையினால் இன்றைக்கும் நமக்கு விடுதலை உண்டு. ஒருவேளை நாம் ரட்சிக்கப்பட்டவளாக இருக்கலாம், ஞானஸ்நானம் பெற்றவளாக இருக்கலாம், ஆண்டோட பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களிலே பாவம் நம்மை மேற்கொள்ளுகிறது. பாவம் நம்மை மேற்கொண்டு நம்மை ஜெயிக்க வைத்து நம்மேல ஜெயம் எடுத்து நம்மை தோல்வியடை வைக்கிற சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பல வந்தாலும் அந்த சிலுவையின் அண்டையிலே நீங்களும் நானும் கடந்து வருவோம் என்று சொன்னால் அந்த சிலுவை அண்டையில் வந்தவர் ஆண்டவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். சிலுவையை நம்பி வந்தவர்களுக்காக ஆண்டவர் இன்றைக்கும் உதவி செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பலகீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடியவர், நம்முடைய நிலைமையை அறிந்து நம்முடைய சூழ்நிலை நம்மை விடுவிக்கக்கூடிய நல்ல ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அப்படி ஒரு நிமிடம் எல்லாரும் கரம் உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரை இந்த வேளையில் எங்கள் அவிதமான சூழ்நிலையிலே எங்கள் வாழ்க்கையில் காணப்பட்டாலும் ஆண்டவர் எங்களை மன்னியும். சிலுவையினாலே ஆண்டவரை எங்களுடைய பாவங்களுக்கு மீட்பு உண்டு. எங்களுக்கு விரோதமாய் ஆமென் எழுதப்பட்ட சட்டங்களை ஆண்டவர் நிர்மூலமாக்கி அதை குலைத்து போட்டு இன்றைக்கு எங்களை பாவியாக அல்ல நீதிமானாய் ஆண்டவர் மாற்றி இருக்கிறீரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமென் உணர்ந்தவர்களாக ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணலாமா? ஒருவேளை இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாதபடி, இதுவரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடி இந்த இடத்தில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். தீராத பாவம், விடாத பாவங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் சிலுவை அண்டையிலே கடந்து வந்தால் மீட்பு உண்டு. சிலுவை அண்டையிலே கடந்து வந்தால் விடுதலை உண்டு. அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ஒருவேளை பின்னால் இருக்க சகோதரனாக இருக்கலாம், முன்னால் இருக்க சகோதரனாக இருக்கலாம், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஆண்டவர் அண்டையிலே கடந்து வந்தால், சிலுவை அண்டையிலே கடந்து வந்தால் பாவத்தின் மேலே இயேசு ஜெயித்தது போல நம்மை ஜெயிக்க வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் எல்லா சபை எல்லாரும் சேர்ந்து ஒரு நிமிடம் எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. இன்றைக்கும் சிலுவை அண்டையில் வந்த நம்மை ஆண்டவர் நமக்கு விரோதமாக இருந்த எல்லா கட்டளைகளையும், நமக்கு விரோதமாக இருந்த எல்லா மரண சாசனத்தையும் ஆண்டவர் குலைத்து போட்டு நம்மை அவருடைய பிள்ளைகளாக, நீதிமான்களாக, பாவத்திலிருந்து கழுவப்பட்டவளாய், பாவத்தின் மேலே இயேசு வெற்றி பெற்றது போல நம்மை வெற்றி பெற்றவளாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறபடியால் கரம் தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா?
ஹalleluya, ஹalleluya. சிலுவை பாபத்தின் மேல வெற்றி பெற்ற இடம். சிலுவை பாபத்தின் மேல வெற்றி பெற்ற இடம். ஒருவேளை இந்த சபையிலே நீங்க பிறந்து வளர்ந்திருக்கலாம். பாவம் இன்னதென்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள் சொன்னால் இன்றைக்கே பாவங்களை அறிக்கையிடுங்கள். இன்றைக்கே பாவங்களை அறிக்கையிடுங்கள். எல்லா பாவத்தையும் மன்னித்து நம்மை நித்திய ஜீவனுக்கு நடத்த செல்லக்கூடிய ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இரண்டாவதாக, சிலுவை சாத்தானின் மேலே வெற்றி பெற்ற இடம். சிலுவை பாவத்தின் மேலே வெற்றி பெற்ற இடம், நம்மையும் வெற்றி பெற வைக்கிற இடம். அதை போல சிலுவை சாத்தானின் மேலே வெற்றி பெற்ற இடம், நம்மையும் வெற்றி பெற வைக்கிற இடம். ஆமென், அல்லேலூயா. அந்த கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையின் மேல வெற்றி சிறந்தார். இயேசு சிலுவையிலே மரித்தபடியால் நமக்கு வர இருந்த பாவத்தின் தண்டனையை ஆண்டவர் குலைத்து போட்டார். அதே வேளையிலே அவர் அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் அவர் என்ன செய்தார் என்றால் வெளியரங்கமான கோலமாக்கினார். அவர் உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானின் அதிகாரத்தை, நமக்கு எதிராக கிரியை செய்து கொண்டிருக்கிற அவனுடைய வல்லமையை அவருடைய வல்லமைக்கு கீழாக அடிமையாக்கி அதன் மேல கர்த்தர் வெற்றி சிறந்தார். கரம் தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? நம்மால் பிசாசை ஜெயிக்க முடியாது. நீங்களும் நானும் சாத்தானை ஜெயிக்க வேண்டும் என்றால் நம்மால் ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் அவரால் உருவாக்கப்பட்ட, அவருடைய கரத்தின் கிரியையாய் உருவாக்கப்பட்ட ஆதாமையே வஞ்சித்தவன் அவன். தேவ பிரசன்னத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஆதாமையே வஞ்சித்தவன். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், வஞ்சிக்கப்பட்டவன் தான். ஆனால் அந்த சத்ருவை, வஞ்சித்த சத்ருவை நிர்மூலமாக்கும்படியான அதிகாரத்தை இயேசுவின் கையில் கர்த்தர் கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது அங்கே நான் வாசிக்க முடியும், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்றைக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை, அன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை இயேசுவின் மூலமாக நிறைவேறினது. சாத்தானையும் சாத்தானின் வல்லமையும் அவனுடைய அதிகாரத்தையும் அவனுடைய ஆளுகையும் ஆண்டவர் சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். அவனை ஒன்றுமில்லாமல் கர்த்தர் மாற்றி போட்டு விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் பாவம் நம்மை அடிமையாக்கி வைத்திருக்கலாம், சாபம் நம்மை அடிமையாக்கி வைத்திருக்கலாம். ஆனால் இவைகள் மேலே ஆண்டவர் நமக்கு ஜெயம் தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் நம்மை அடிமையாக்க முயற்சிக்கலாம், ஆனால் அவரோ நமக்கு ஜெயந்தரும்படியாக அவர் நமக்கு கிருபை தருகிறார். அவனை அடிமையாக்க, நாம் ஜெயம் பெற நமக்கு உரிமை பெற்று தந்த இடம்தான் சிலுவை. அவனை அடிமையாக்க, நாம் ஜெயம் எடுக்க நமக்கு உரிமை பெற்று தந்த இடம் அந்த சிலுவையாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் தேவனோடு இருந்த உறவை துண்டித்தான், தேவ மகிமை நஷ்டப்படுத்தினான், தெய்வீக அனுபவத்தை இழக்க பண்ணினான். ஆனால் சிலுவையிலே இயேசு மரித்தபடியால், அந்த சிலுவையிலே சாத்தானின் தலையை அவர் நசுக்கினபடியால் மறுபடியும் இழந்து போன மகிமையை கர்த்தர் சபைக்கு தருகிறார். இழந்து போன அதிகாரத்தை கர்த்தர் சபைக்கு தருகிறார். இழந்து போன தெய்வீக உறவை கர்த்தர் சபைக்கு தருகிறார். தெய்வீக அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஏனென்றால் இயேசு சாத்தானை தோற்கடித்தான். இவை எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தது சாத்தானின் வல்லமை. ஆனால் இயேசு சிலுவையிலே சாத்தானை தோற்கடித்தபடியால் இன்றைக்கு நீங்களும் நானும் இவைகளின் மேலே ஜெயம் எடுக்கும்படியாக ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். உங்களால் என்னால் எதுவுமே செய்ய முடியாது, அவர் அன்றி நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் அவர் மட்டும் நம்மோடு கூட இருப்பார் என்றால் சாத்தானின் கோட்டைகளை நம்மால் தகர்த்தெறிய முடியும், சாத்தானின் வல்லமைகளை நிர்மூலமாக்க முடியும். இயேசு எவ்விதமாய் ஜெயித்தாரோ அதை போல நீங்களும் நானும் ஜெயிக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ராத்திரி வேளையில இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்களும் நானும் அவ்விதமாய் சாத்தானின் வல்லமைகளை இயேசு ஜெயித்தது போல நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை ஒரு வாசிக்கலாம். எபிரேயர்
2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை ஆதலால் வாசிக்கலாம். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தை இரத்தத்தை உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாக அப்படியானார். இயேசு மரித்தபடியால் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருந்த மனித குலத்தை சார்ந்த உங்களையும் என்னையும் ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். ஆமென், அல்லேலூயா. நமக்கு இருந்த மரண பயம் என்ன? பாவம் செய்ததினால் நமக்கு ஒரு மரண பயம், ஒரு பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் பாவம் செய்யும் போது ஒரு பயம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். ஆனால் இயேசு நமக்காக மரித்தபடியால், அவர் அந்த மரண பயத்தை கொண்டு வருகிற சாத்தானை தம்முடைய வல்லமையால் மேற்கொண்டபடியால் இனி நீங்களும் நானும் பாவத்துக்கு அடிமை அல்ல, மரணத்துக்கு அடிமை அல்ல. இயேசு எல்லாரும் விடுதலையாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை பாவத்தினால் உங்க வாழ்க்கையில தோல்வியா, சாபத்தினால் உங்க வாழ்க்கையில தோல்வியா, வியாதியினால் உங்கள் வாழ்க்கையில தோல்வியா, வாழ்க்கையின் வீழ்ச்சியினால உங்க வாழ்க்கையில தோல்வியா? அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இயேசு சாத்தானை ஜெயித்தபடியால் நீங்களும் நானும் ஜெயம் எடுப்போம். இயேசு சிலுவையிலே மரித்திராவிட்டால் எனக்கும் உங்களுக்கும் ஜெயம் இருந்திருக்காது. இயேசு உங்களுக்காக எனக்காக மரிக்காமல் இருந்திருந்தால் நாம் இன்றைக்கு சத்துருவின் அடிமைத்தனத்துக்குள்ளாகி மரண பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு அவர் நமக்கு கொடுத்திருப்பது நித்திய ஜீவனை தருவேன் என்ற நம்பிக்கை கத்த கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பிசாசு நமக்கு மரண பயத்தை கொண்டு வருவான், ஆனால் ஆண்டவரோ நமக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் அல்லவா? அந்த வாக்குத்தத்தம் நமக்கு முன்பாக வந்து அந்த வாக்குத்தத்தமானது நம்மை தேற்றும், நம்மை நிலைநிறுத்தும், நம்மை வழிநடத்தும். இந்த பிசாசின் வல்லமைகளை, சாத்தானின் வல்லமையை மேற்கொள்வதற்கு அது நமக்கு போதுமானதாய் காணப்படும். தெய்வ பிள்ளைகளே, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களிலே, அவருடைய 30வது வயதிலே ஆண்டவர் இயேசு ஊழியத்தை ஆரம்பித்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, பிசாசு அவரை உயர்ந்த மனையில் மேலே கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்தென்னை பணிந்து கொண்டால் இவளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று பிசாசு ஆண்டவரோடு கூட சொன்னார். அதே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தவராக தம்முடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இயேசு மரித்தபடியால் இயேசுவுக்கு கிடைத்தது எல்லா அதிகாரத்துக்கும் மேலான அதிகாரம் ஆண்டவருடைய கரத்தில் கொடுக்கப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. இயேசு உலகத்தில் வாழ்ந்த போதும் சாத்தானுக்கு மேலே அவர் அதிகாரம் எடுத்தவராக இருந்தார். அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னபோது சாத்தான் ஓடிவிட்டான். ஆனால் அந்த அதிகாரம் அவருடைய கரத்தில் இருந்தது. ஆனால் அந்த அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கவில்லை. மார்க் 16வது அதிகாரம் 17வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு சொன்னார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இயேசு சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சிலுவை ஒரு அதிகாரம் பரிமாற்றம் நடந்த ஒரு இடம். ஒரு அந்த சிலுவையின் இடம் என்பது பிசாசின் வல்லமை பிடுங்கப்பட்டு அவன் மேலே அதிகாரம் எடுக்க, ஜெயம் எடுக்கக்கூடிய அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே நீங்கள் தோற்று போனவர்கள் அல்ல. ஒருவேளை வாழ்க்கையில தோற்று போய் கொண்டிருக்கலாம், வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கலாம், வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கை சவாலாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு சொல்கிறேன், ஜெயம் எடுத்த இயேசு உங்களையும் என்னையும் ஜெயிக்க வைக்கிறார். சிலுவையில வெற்றி சிறந்த இயேசு உங்களையும் என்னையும் வெற்றி சிறக்க வைக்கிறார். அந்த வெற்றி பெறக்கூடிய இடம்தான் அந்த சிலுவை. கரம் தட்டி
ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. சாத்தானின் அதிகாரங்களை ஆண்டவர் பறித்து கொண்டார். சாத்தானின் வல்லமையை ஆண்டவர் நிர்மூலமாக்கி போட்டு விட்டார். இன்றைக்கு அதே சாத்தானை ஜெயிக்க ஆண்டவர் நமக்கு பலம் தருகிறார். ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் தோற்று போனவளை நினைத்து கொண்டிருக்கலாம். பாவத்தினால உங்க வாழ்க்கை தோற்று போன நிலையில் இருக்கலாம். பிசாசின் கட்டுகளினால் ஒருவேளை நீங்கள் தோற்று போனவளை நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய அதிகாரத்தை நான் உன்னுடைய கருத்தில் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய அதிகாரத்தை உன்னுடைய கருத்தில் கொடுத்திருக்கிறேன். சிலுவையிலே பாவத்தின் மேலே ஜெயம் எடுத்தவர், சாத்தானின் மேலே ஜெயம் எடுத்தவர் உங்களையும் என்னையும் அவிதமாய் மாற்ற விரும்புகிறார். கரம் உயர்த்தி எல்லாரும் அப்படி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? ஹல்லேலூயா. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்து கொண்டார். சாத்தான் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் இருந்து ஒரு வல்லமை பெற்றுக் கொள்வோம். எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே இந்த ராத்திரியில எனக்கு ஒரு வல்லமை வேண்டும். ஆண்டவரே உம்மிடத்தில் இருந்த வல்லமை, சாத்தானை நீர் ஜெயித்த அதே வல்லமை இந்த ராத்திரியில, இந்த இரவு வேளையில, இந்த ஆராதனை வேளையில அது எனக்கு டிரான்ஸ்பர் ஆகட்டும் அப்பா. அது என் மேல வரட்டும் ஆண்டவரே, அது என் மேல விழட்டும் ஆண்டவரே. இனி நான் தோற்று போனவன் அல்ல, இனி நான் தோற்று போனவன் அல்ல. நான் ஜெயிக்க வேண்டியவன், பாவத்தை ஜெயிக்க வேண்டியவன், சாபத்தை ஜெயிக்க வேண்டியவன், பிசாசின் மேல ஜெயம் எடுக்கக்கூடியவன். அப்படியாய் கர்த்தர் மாற்றுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு பறித்து கொண்டார் சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு நமக்கு வெற்றி உண்டு. எப்போதும் வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை பாவம் மற்றும் சாத்தானின் மேல் நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த கோர சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து நமக்காக மரித்து நம்முடைய பாவத்தை சுமந்து பாவத்தின் மேல் நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறாரே. அதை உணர்ந்தவர்களாக இந்த இரவு நேரத்தில் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் கொடுத்த வெற்றிக்காய் நன்றி, அதை சுதந்திரித்து எங்கள் வாழ்க்கையில அனுபவிக்க கர்த்தர் கிருபை தாரும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே அதே போல சாத்தானின் மேல் ஆண்டவரே வெற்றி சிறந்தீரே. ஆண்டவரே அவன் தலையை நசுக்கினீரே, அதே அதிகாரத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே அப்பா. ஹல்லேலூயா. சிலுவை அண்டையில வந்த எங்களுக்கு ஆண்டவரே உம்மால் ஜெயம் உண்டு. ஆண்டவரே உம்மால் ஜெயம் உண்டு, உம்மால் வெற்றி உண்டு ராஜா. ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் அது அபியாசப்படுத்த தேவன் தந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோமே. இரவு நேரத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் தனித்தனியாய் பேர் பெறாம கரத்தில் வருகிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே ஜெயம் பெற்றவர்களாய் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை தாருங்க. சூழ்நிலைகளில் ஆண்டவரே கர்த்தருடைய ஜெயம் விளங்குவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தங்களுக்கு எதிராய் வருகிற சவால்களிலே கர்த்தருடைய ஜெயம் விளங்குவதாக. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து ஆண்டவரே ஹல்லேலூயா எங்களுக்கு முன்பதாக நல் வழிகளை கர்த்தர் ஏற்படுத்துவீராக ராஜா. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைகள் எங்களை தொடர்ந்து வழி நடத்துவதாக. தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கும் ஒவ்வொரு உள்ளங்களை கர்த்தர் தனித்தனியாய் நிரப்புங்க ராஜா. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நம்ம ஒவ்வொரு கூட என்றென்றைக்கும் நிலைச்சிருப்பதாக. ஆமென். இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஹalleluya.